இந்த ஊரில் அரண்மனை எங்கே இருக்குமா? அரண்மனையா? தெரியலையே. தோலக்பூரில் இருந்துட்டு அரண்மனை கூட எங்கே இருக்குன்னு தெரியாதா உனக்கு? எந்த அரண்மனை சொல்கிறீங்க? அதான் ஊருக்கு வெளியில் இருக்கேம்மா, அந்த அரண்மனை தான். ஓ அதுவா? இப்படியே நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டில் போயிருங்க. ஐயோ இருங்க, அங்கே ஏதோ பேய் இருக்குன்றாங்க. பைத்தியக்காரங்க. பிசாசு இருக்குன்றாங்க. பயந்தாங்கோலிங்க. அது போக 30 வருஷமா 30 அடியில் ஒரு பாம்பு இருக்குன்றாங்க. பைத்தியக்காரன். ஏங்க இன்னும் எவ்வளோ தூரங்க போகணும்? இதோ கொஞ்ச தூரம் தான்மா, நம்ம அரண்மனை வந்துடும். இதே தான் அப்பயும் சொன்னீங்க, எங்க இன்னும் காணோம்? இதோ நம்ம அரண்மனை வந்துருச்சு பாரு. இவ்வளோ பெரிய அரண்மனையாங்க உங்களோடது? ஆமாம், இது என் தாத்தாவோட தாத்தா. அது இப்போதான் எனக்கே தெரிய வந்தது. வெளியேருந்தே பார்த்தேன். எப்படி வா உள்ள போய் பார்ப்போம். நல்ல பெரிய அரண்மனை தாங்க உங்களோடது. அட என்ன உதிர்ந்து விழுகுது? பட்டி டிங்கரிங் ஒர்க் பண்ணணும் போல. ஹலோ டே ரங்கசாமி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? பரதேசி பையில ஒரு 1 hour ஒரு ஃபோன் பண்ண முடியாது உன்னால? ஏதோ சென்னை வந்திருக்கியாமே என்கிட்ட சொல்லாம. என்னது இந்த நம்பரா? இது நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சைதாப்பேட்டை நம்பரு. சரிடா ரங்கசாமி. என்னது பிரச்சனை பண்றாங்களா உங்ககிட்டயா? அவன் ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு தூக்கி போட்டுறேன். வட போச்சே. சரி வைடா. ஹலோ ஹலோ, யார் சார் பேசுறது? கான்ட்ராக்டர் நேசமணியா? எஸ் ஸ்பீக்கிங். இது நான் அரண்மனையிலேருந்து கூப்பிட்றேன்ப்பா. சொல்லுங்க ஐயா. இது அரண்மனைக்கு பெயிண்ட் அடிக்கணும் 1 மாசத்துல. அடிச்சிடலாம் ஐயா. ஓகே சி. டேய் இதுதான்டா பேலஸ். இங்கதான் நம்ம 1 மாசம் வேலை செய்ய போறோம். உங்க குரங்கு செட்டெல்லாம் காட்டாம சத்தமே இல்லாம பொருளை இறக்கி வைக்கணும். ஏன்டா எடுவட்ட பையன், நான் மெதுவா தான்டா இறக்கி வைக்க சொன்னேன். மெதுவா இறக்கி வை. எங்க நீ ஒருத்தன் தான் இருக்க, அந்த இன்னொரு அப்ரசன்ட் எங்க போனா? என்னடா பெரிய ஹீரோன்னு நினைப்பா? போய் வேலையை பாருடா வென்று. ஐயா என்ன வேலை? போய் தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்க போ. ஐயா தேவையில்லாத ஆணையும் தேவையில்ல ஆணையும் எப்படிங்க பிரிக்கிறது? நீ புடுங்கிறது போறாமே தேவையில்லாத ஆணை தான், போய் புடுங்க போ. டே எங்கடா போறீங்க? ஆணி புடுங்க. ஆணையே புடுங்க வேணாம். நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? ஐயா நீங்க தானே ஆணி புடுங்க வேணான்னு சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணான்னு சொன்னது அவனை, நீ போய் புடுங்க போ. சரிங்கய்யா. நீ போய் செவருக்கு பாலிஷ் போடுறா. மெல்ல செவருக்கு வலிக்கும். வேகமா தோறா பரதேசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அகன் ஹியர். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்லயே இருக்க ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவை அணிய இல்ல தேவையில்லாத அணிய புடுங்க வந்திருக்கோம். வாங்க எப்படி ஆணி புடுங்கிறதுன்னு பாக்கலாம். குணசேகரா, யார் நீங்க? இவ்வளவு நாள் எங்க போன குணசேகரா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க? எனக்கு தெரியல. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ நீங்க கங்கா. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா. ஹாய் ராகன். ஹாய் குரல். சொல்லு குரல்.
எங்கடா இருக்க? என்ன பண்ற? நான் இந்த ஊர்ல இருக்க அரண்மனைக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன். நானும் அரண்மனைக்கு வெளியில தான் இருக்கேன். ரொம்ப நாளாவே அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அப்படியா? 20 நிமிஷம் நான் வரேன். ஹாய்டா. ஹாய் குரல், எப்படி இருக்க? நான் ரொம்ப நாளாவே அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் எப்படி சொல்றதுனே தெரியல. அப்படியா? இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். நான் லவ் பண்றேன். நான் தாரியை லவ் பண்றேன். என்னடா? ஒன்றும் இல்லை, சொல்லு. நீ தானே எங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். சரி, எப்படினாலும் ஒரு பிளானோட தானே வந்திருப்ப. அது என்னன்னு சொல்லு. நான் ஆல்ரெடி டிக்கெட் போட்டேன். நீ என்னை ஏர்போர்ட்ல மட்டும் விட்டா போதும். அப்படியா? வா போலாம். எனக்குள்ள கலக்குற சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவங்க உங்களுக்கு யாரு? அவர் தாங்க என் ஹஸ்பண்ட். எனக்குள்ள கலக்குற என்னடா ஃபீலிங்கா? எனக்கு தான்டா ஃபீலிங்கு. போய் வேலையை பாருடா. குற்றால திருத்த வேண்டியதுலாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குது? நீ ஏன்டா என்ன பாக்குற? தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா. சாவடிக்கிறாங்க என்ன. யாரடா நீங்கள்? என்ன அரண்மனைக்குள் என்ன செய்கிறீர்கள்? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி அது? பேரண்டம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதியின் சாம்ராஜ்யம். இங்க என்ன பண்றீங்க? பேரண்டம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதியின் சாம்ராஜ்யம் இது. நீ காணும் இந்த மாளிகை வெறும் கல்லாலும் மண்ணாலும் வைத்து மட்டும் கட்டியதல்ல. முத்து, பவளம், மாணிக்கம் கொண்டு செங்குருதி சேவர்களுக்காகவே சிவகாமி தேவியின் சபதத்தாலே எழுந்தது. வானத்தோடு போட்டியிடும் கோபுரங்கள், மண்ணில் பிறந்த சொர்க்க படிக்கட்டுகள். இங்குள்ள ஒவ்வொரு தூண்களும் வீரர்களின் இரத்தத்தாலே ஆனது. அப்படிப்பட்டது என் தாயின் பரிசடா. அதை காப்பது இந்த பாகுபலியின் கடமையடா. அப்படி இருக்கையில் இது உனது மாளிகை என்று நீ சொந்தம் கொண்டாடுகிறாயா? மானங்கெட்டவனே. ஒரு நிமிஷம் சார். மொத்தம் 3 நிமிஷம்டா. ஒரு நிமிஷம் சார். 4வது நிமிஷம்டா. ஒரு கவு, அதாவது ஒரு மாடு, அதோட குழந்தைக்காக வச்சிருக்க பாலை நல்லா வாயை கட்டி வயிற்ற கட்டி கறந்து இப்படி காஃபி ஷாப்லேயும் பேரிஸ்டாலே உட்காந்து குடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறீங்களே, அதை குடிக்காதவன் வந்து கேள்வி கேளுடா. Plants is also living being scientifically, if I am not wrong. ப்ரோ, யாரு ப்ரோ நீங்க? சாரி சார், அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். கங்கா, என்ன நடக்குதுங்க? ஏங்க யாருமே தெரியலங்க. இவர் வந்து நம்ம வீடு அவர் வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரங்கே? தேவசேனா, மகிழ்மதியின் அரசி ராஜமாதா சிவகாமி தேவியை அழைத்து வா. ஆகட்டும் அரசே. தாயே, இனி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சற்று நான் சென்று வருகிறேன். பேரெண்ணம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதியின் சாம்ராஜ்யம் இது. இந்த மாளிகை வெறும் கல்லும் மண்ணும் வைத்து கட்டியதல்ல. 600 வருடங்களுக்கு முன்பாக முத்து, பவளம், மாணிக்கம் போன்றவற்றால் கட்டப்பட்டது. வானத்தோடு போட்டியிடும் கோபுரங்கள், மண்ணில் பிறந்த சொர்க்கத்தின் படிக்கட்டுகள். இங்குள்ள ஒவ்வொரு தூண்களும் வீரர்களின் இரத்தத்தால் உருவானவை. அப்படிப்பட்ட மாளிகைக்கு சொந்தம் கொண்டாடுகிறாயா நீ? நீ வெளியே போ. இதுவே என் கட்டளை, கட்டளை என் சாசனம். இல்ல, இது என் வீடு. என்னடி விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சா சீதிக்கிறாம சித்தப்பேன பேசுற? இது என் வீடு, நீ வெளியே போ. இல்ல, இது
தெரியுது. ஐயோ, என் பையனுக்கே டஃப் கொடுப்ப போல நீ. நீ வெளியே போ. இது எங்கள் அரண்மனை. இதுவே என் கட்டளை. கட்டளை என் சாசனம். உதரவா, நன்னு உதரவா. அங்கிட்டு போய் உதறு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வெளியே போடி நீ. நீ வெளியே போடி. வெளியே போ. நீ வெளியே போ. போ. Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, come in the party. Everybody move it, move it, move it, move it, move it now. ஹே டியூட், என்ன உங்க தேவசேனாவை கீழே தள்ளி விட்டாங்க? நீங்க என்னன்னா இங்க உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கீங்க? தாயே, என்ன நடந்தது? பாகுபலி, நம் தேவசேனின் மீது கை வைத்து விட்டாள் இவள். இவள் விரல்களை வெட்டி எறி. பெண்களின் மீது கைகளை வைத்தால் வெட்டுவது விரல்களை அல்ல, தலையை. லக்க 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 லக்க. யாரடா என் ஆள் மேல கை வச்சது? நானும் பெண் தானே. ஓ சாரிம்மா. அழகை போராமைப்படும் பேரழகு. மின்சார கண்ணா, உன்னை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது. கொடி பறக்குதா? யாருமா நீங்கெல்லாம்? இங்க நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. ஒருத்தர் இங்க கூடாது, எல்லா இடத்த காலி பண்ணு. ஏன்? இங்க மால் கட்ட போறேன். மாலா? ஏன் நாங்களா மால் கட்ட கூடாதா? கூடாது. அப்ப என்ன அரண்மனை இடிக்க போறீங்களா? அரண்மனை இடிக்க போறீங்களா? இது எங்கள் அரண்மனை. எங்களை மீறி யாரும் இடிக்க முடியாது. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா. அரண்மனையை இடிக்க கூடாது. அரண்மனை இடிக்க கூடாது. அரண்மனை இடிக்கவே கூடாது. யார் இதில் வந்து யாருக்கிட்ட சீன் போடுற? செஞ்சு என்னது? கான்ட்ராக்ட் கேன்சலா? உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. ஒரு நாள் இருக்குடா உங்களுக்கு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. என் மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழவ யாரவ யாரவ ஏ குரல், நீ போலையா? என்னடா நீ என்ன பெரிய தியாகியா? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டான். என்னால மற்ற பொண்ணுங்க மாதிரி ஏர்போர்ட்ல டாட்டா காட்டிட்டுலாம் போக முடியாது. நல்லா இருந்தா 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கட்டும், இல்லை 2 பேர் எதுவும் நாசமா போட்டோம். டாட்